இந்த ரீட் டைப் மெக்கானிக்கல் கம்பரேட்டரை பற்றி இந்த வீடியோவில் நம்ம பார்க்கலாம். இந்த ரீட் டைப் மெக்கானிக்கல் கம்பரேட்டரில் ஒரு ஸ்கேல் இருக்கும். இந்த மாதிரி ஒரு ஸ்கேல் கொடுத்துருக்காங்க. இதுதான் வந்து ஸ்கேல். ஸோ இந்த ஸ்கேலில் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு பாயிண்டர் வந்து இந்த பிவோட் பாயிண்டை வச்சு என்ன ஆகும் அப்படின்னா மேலே கீழேயும் மூவ் ஆகும். ஸோ இந்த பிவோட் பாயிண்டை வச்சு இந்த பாயிண்டர் மேலே கீழே மூவ் ஆகும்போது ஸ்டாப் இது எதுக்காக அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதுக்கு மேலே அந்த பாயிண்டர் போகக்கூடாது அப்படிங்கிறதுக்காக இந்த ஸ்டாப்பர் வந்து வச்சுருக்காங்க. ஸோ இந்த ஸ்டாப்பர் வந்து ஃபிக்ஸ் பண்ணி வச்சிருப்பாங்க. இதை வந்து நம்ம அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். இந்த ஸ்டாப்பரை நம்ம வேணுங்கிற அளவுக்கு நம்ம அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். ஸோ இந்த இடத்துல 0, 10, 20 இந்த மாதிரி வந்து ரீடிங்கை கொடுத்துருப்பாங்க. ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஒரு கம்ப்ரஷன் ஸ்ப்ரிங் கொடுத்துருப்பாங்க. இந்த கம்ப்ரஷன் ஸ்ப்ரிங் எதுக்காக அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரிஜினல் பொசிஷனுக்கு வர்றதுக்காக. ஸோ இந்த இடத்துல பாருங்க மெஷரிங் சர்ஃபேஸ் அப்படிங்கிறது இந்த சர்ஃபேஸ் தான். இந்த சர்ஃபேஸ் தான் மெஷரிங் சர்ஃபேஸ் அப்படிங்கிறது. இது வந்து ஒரு கேஜ் பிளாக். கேஜ் பிளாக் அப்படிங்கிறது நம்மளோட இன்ஸ்பெக்ஷன் பண்ணக்கூடிய ஒரு ஜாபு. ஸோ இதில் பார்த்தீங்க அப்படின்னா ஆன்வில், இந்த ஆன்விலுக்கு மேலே என்ன பண்ணுறாங்க அப்படின்னா இந்த பிளாக்கை வைக்கிறாங்க. இந்த கேஜ் பிளாக்னு போட்டிருக்காங்களா, இந்த கேஜ் பிளாக்கோட மேலே டாப் சர்ஃபேஸில் தான் நம்ம வந்து மெஷர் பண்ண போகிறோம். இந்த இடத்துல ஸ்லைட்லி பார்த்தீங்கன்னா ஸ்லிப் ஆகி போகிற மாதிரியான கன்ஸ்ட்ரக்ஷன் தான் இந்த இடத்துல கொடுத்துருப்பாங்க. ஸோ இந்த கேஜ் பிளாக்கை நீங்கள் வச்சோம்னா என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு ப்ரெஷர் இந்த இடத்துல கிரியேட் ஆகும். இந்த கம்ப்ரஷன் ஸ்ப்ரிங் வந்து ஒரு ப்ரெஷர் இந்த இடத்துல கொடுக்கும். ஸோ அந்த ப்ரெஷர் கொடுக்கும்போது இந்த பாயிண்டர் என்ன ஆகும் அப்படின்னா மேலே கீழே மூவ் ஆகும். ஸோ எவ்வளோ தூரம் டீவியேஷன் ஆகுது அப்படிங்கிறத நீங்கள் தெரிஞ்சுக்க முடியும். உங்களோட கேஜ் பிளாக் கரெக்டான டைமென்ஷனில் இருக்கா இல்லையா அப்படிங்கிறத இந்த ரீட் டைப் மெக்கானிக்கல் கம்பரேட்டர் மூலமாக நீங்கள் பார்த்துக்கலாம். ஸோ நார்மல் மெக்கானிக்கல் கம்பரேட்டர் பார்த்தீங்கன்னா 0 அப்படின்னு செட் பண்ணி நம்ம ஃபங்க்ஷன் பண்ணிக்கலாம். அதுலேயும் நம்மளால என்ன பண்ண முடியும் அப்படின்னா டயல் இண்டிகேட்டரில் எவ்வளோ டீவியேஷன் அப்படிங்கிறத பார்க்க முடியும். இந்த இடத்துல ஸ்கேலில் இருக்கிறதுனால அதாவது டயல் இண்டிகேட்டரை விட அதிகமான மேக்னிஃபிகேஷன் ஃபேக்டரை இந்த இடத்துல நம்ம பார்க்கலாம். ஸோ இந்த மேக்னிஃபிகேஷன் ஃபேக்டர் அப்படிங்கிறது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா டிஃப்ளெக்ஷன், எவ்வளோ தூரம் டிஃப்ளெக்ஷன் ஆகுது, அந்த டிஃப்ளெக்ஷன் எவ்வளோ ப்ரெஷர்னால ஆகுது அப்படிங்கிறது. ஸோ ப்ரெஷர் அப்படிங்கிறது இந்த இடத்துல கம்ப்ரஷன் ஸ்ப்ரிங்கு கொடுக்குது இல்லையா, அந்த ஃபோர்ஸ், ப்ரெஷர் சொல்லலாம் இல்லை ஃபோர்ஸ். ஸோ அந்த ஃபோர்ஸ்னால இந்த டிஃப்ளெக்ஷன் எவ்வளோ தூரம் மூவ் ஆகுது அப்படிங்கிறது தான் இந்த மேக்னிஃபிகேஷன் ஃபேக்டர் அப்படிங்கிறது. ஸோ இந்த மாதிரி தான் மாஸ் ப்ரொடக்ஷனில் மெக்கானிக்கல் கம்பரேட்டரை யூஸ் பண்ணி ஒரு ஆப்ஜெக்ட் வந்து கரெக்டான டைமென்ஷனில் இருக்கா அப்படிங்கிறத பார்த்துக்கிறாங்க. ஸோ கரெக்டான டைமென்ஷனில் இல்லை அப்படின்னா ரிஜெக்ட் பண்ணிடுவாங்க. இதுலேயும் ஒரு குறிப்பிட்ட டாலரன்ஸ் வேல்யூ செட் பண்ணுவாங்க. ஸோ அந்த டாலரன்ஸ்குள்ளே இருந்துச்சு அப்படின்னா நம்ம அந்த ஜாபை அக்செப்ட் பண்ணிக்கலாம். அப்படி இல்லை அப்படின்னா அதை வந்து ரிஜெக்ட் பண்ணிக்கலாம். ஸோ இந்த ஸ்கேலில் தான் நமக்கு ரீடிங் டேரெக்டாக கிடைக்கும். அதனால இதை வந்து ரீட் டைப் மெக்கானிக்கல் கம்பரேட்டர் அப்படின்னு சொல்கிறாங்க.